ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடைகள்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஆப்பிள் ஷேப்பில் பால்கோவா, அதுக்கப்புறமா தர்பூஷணி ஷேப்பில் பால்கோவாலாம் சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த ஸ்வீட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு சேரும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அது கூட 1 கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலையே பண்ணின கண்டன்ஸ் மில்க்கு, நீங்கள் கடையில் வைக்கிறது கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் அளவு அன்ஸ்வீட்டன்ட் கோவா சேர்த்துக்கிறலாம். நம்ம பேக்கரியிலேயே விற்கும் பால்கோவா அன்ஸ்வீட்டன் பால்கோவா, ஸோ அது வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் அது சேர்க்கலைன்னா 2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு பால் பவுடரும் 1 கப் அளவு கோவாவும் சேர்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி சேர்க்காம 2 கப்புமே நீங்கள் பால் பவுடர் சேர்க்கலாம். அப்படி உங்களுக்கு பால் பவுடர் ரொம்ப சேர்க்க விரும்பலை அப்படின்னா 1 கப் பால் பவுடரும் 1 கப் நட்ஸ் பவுடரும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொரிகடலை பவுடரும் நீங்கள் சேர்க்கலாம். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா அந்த மாதிரி கெட்டிப்பட்டுரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க. நல்லா பாருங்கள் கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சிடலாம். நம்ம 3 கலர் செய்ய போகிறோம், அதனால் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். சரி சமமான அளவுகளோடு பிரிச்சுக்கோங்க. அந்த 3 உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ரெட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு பிசைஞ்சாலும் சரி, இல்லை கைட்ட பிசைஞ்சாலும் சரி, நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த கலர் பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பகுதி பால் எடுத்து நம்ம ஒரு பிஞ்ச் அளவு க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து அதையும் இதே போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வச்சுருக்கோம்ல ஒரு கலரு, அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இது 3 இருக்கட்டும். இதை நம்ம எப்படி தர்பூஷணி ஷேப்க்கு கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம சின்ன பால்ஸாக உருட்டும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். அதுக்காக நல்லா நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டிக்கோங்க. அந்த வெள்ளை உருண்டை, அதுக்கப்புறமா ரெட்டு க்ரீன் எல்லாத்தையுமே சின்ன பந்துகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் உருண்டை இருக்குல்ல, அதில் ஒரு உருண்டையை எடுத்து நல்லா அந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையில் வச்சுட்டு சின்னோண்டு பூரி மாதிரி தட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த ரெட் கலர் உருண்டை இருக்குல்ல, அதை உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த மாதிரி. இப்போது அந்த க்ரீன் கலர் உருண்டையில் ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி தட்டிக்கோங்க. லைட்டாக நெய் தடவிட்டு தட்டிக்கோங்க. ஸோ கையில் நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக சின்னோண்டு பூரி மாதிரி இதையும் நம்ம நல்லா தட்டிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கப்புறமா உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, சிகப்பு உருண்டையை உள்ளே வச்சு ஒரு வெள்ளை கலர் உருண்டை, அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்வீட் ஓரளவுக்கு தயாராகிடுச்சு. இதே போல் மீத உருண்டைகளையும் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே ரெட் கலர், வெளியில் வெள்ளை, அதுக்கப்புறம் வெளியில் க்ரீனு, இந்த மாதிரி செய்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா டைட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ எடுத்து கட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். நடுவில் கட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடிக்கும் இன்னொரு தடவை கட் பண்ணுங்கள். 4ஆக கட் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே தர்பூஷணி மாதிரி இருக்குல்ல. இதில் விதைகள் நம்ம வைக்கணும் இல்லையா, தர்பூஷணியில் விதைகள் இருக்கும். அதுக்கு நம்ம எள்ளு வைக்க போகிறோம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளும் வச்சாச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே தர்பூஷணி மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்ம தயார் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் தான் பண்ணோமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே சந்தேகமாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்டாக அதை பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.